அனைவருக்கும் வணக்கம். மேஷம் ராசி நண்பர்களே, இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மேஷம் ராசி நண்பர்களுக்கு இந்த தை மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க. உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே. உங்களால் முடியும் அப்படின்னா அந்த பதிவு முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க. அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் ஃபியூச்சரில் நம்ம மேஷம் ராசி பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியட்டாக உங்களுக்கு தகவல் தெரியப்படுத்த முடியுங்க. பொதுவாகவே மேஷம் ராசி அப்படின்றத காலபுருஷ தத்துவப்படி முதல் ராசியாக வருவீங்க. மேலும் சர ராசிகளில் ஒரு ராசி மேஷம் ராசிங்க மற்றும் நெருப்பு தத்துவ ராசி நம்மளுடைய மேஷம் ராசிங்க. மற்றும் மேஷம் ராசி கூட எப்பவுமே நிரந்தரமா 3 நட்சத்திர நண்பர்கள் கொண்ட 9 பாதத்து நண்பர்கள் உள்ளடங்குவீங்க. அஸ்வினி 1 முதல் 4 பாதங்கள், பரணி 1 முதல் 4 பாதங்கள் மற்றும் கார்த்திகை முதல் பாதம் மட்டும்ங்க. மேஷம் ராசியோட அதிபதி நம்மளுடைய செவ்வாய் பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினாலையும் நம்மளுடைய மேஷம் ராசி நண்பர்கள் வேண்டி வன்கொண்டிய கடவுள்லேருந்து சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயாருங்க. உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயார் கோயிலுக்கு ரெகுலராக திங்கட்கிழமை அன்னைக்கு காலையிலயோ அல்லது மாலையிலோ போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு இந்த மாதிரி நீங்க எப்பெல்லாம் ரெகுலரா கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரீங்களோ அப்பெல்லாம் உங்களுடைய பாடியில ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஏற்பட்டு நீங்க எதிர்பார்க்கின்றவனமா உங்களுக்கு தகுந்த மாதிரி உகந்த நல்ல பலன்கள் கிடைப்பதற்கும் இந்த தை மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் இப்போ இந்த தை மாதம் ஆரம்பத்திலே உங்களுக்கு ராகு உங்களுடைய 12வது வீடுன்னு சொல்லக்கூடிய சுபத்துவம் வாய்ந்த சுப விரய ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. எப்பவுமே இந்த சர்ப்ப கிரகங்களோ அல்லது பாவ கிரகங்களோ நம்மளுடைய பர்சனல் பட்ஜெட்ல 3, 6, 10, 11 அல்லது 12 ஆகிய இடங்கள்ல அமர்ந்தாங்க அப்படின்னா நம்ம எதிர்பார்த்ததோட சிறந்த நல்ல பலன்கள் தருவாங்க அப்படின்றது ஐதீகங்க. இதற்கு பொருந்த மாதிரி இப்போ ராகு உங்களுடைய 12வது வீடுன்னு சொல்லக்கூடிய சுப விரய ஸ்தானத்துல அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமா ஒரு அயல்நாடு சம்பந்தப்பட்ட பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்கள் நீங்க எதிர்பார்க்கின்றவனமா ஒரு நல்ல புதிய இம்போர்ட்டன்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுவதற்கும் இந்த மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் உங்களுக்கும் உங்களுடைய தந்தைக்கும் அவ்வப்போது சிறிதளவில் கருத்து முதல்கள் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் அந்த கருத்து முதல்கள் அனைத்துமே முற்றிலும் விலகுவதற்கும் இந்த மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் இப்போ ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி நீங்க ஃபாரின் கண்ட்ரியில ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி ஃபாரின் கண்ட்ரியில ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் நீங்க மறுபடியும் நம்மளுடைய தமிழகத்துக்கு திரும்பிட்டு உங்களுடைய ஃபேமிலிக்கு பக்கத்திலே ஒரு நல்ல ஆஃபீஸ்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சீங்க அப்படின்னாலும் நீங்க எதிர்பார்க்கின்றவனமா உங்களுடைய ஃபேமிலி பக்கத்திலே ஒரு நல்ல உத்தியோகத்தில் ஜாயின் பண்ணுவதற்கும் இந்த மாதம் ஒரு நல்ல அற்புதமான மாதமா உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் இப்போ சுக்கிரன் உங்களுடைய 8வது வீடுன்னு சொல்லக்கூடிய ஆயுள் ஸ்தானம், கடன் ஸ்தானம் மற்றும் வம்பு வழக்கு ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. எப்பவுமே குருவோ அல்லது சுக்கிரனோ இந்த இடத்துல அமர்ந்தாங்க அப்படின்னா நமக்கு கொஞ்சம் நல்ல பலன்கள் கிடைப்பதில் காலதாமதம் ஏற்படும் அப்படின்றது ஐதீகங்க. ஏன்னா சுக்கிரன் நம்மளுடைய குரு பகவான் மாதிரி ஒரு முழு சுபர் அப்படின்னு கூடிய காரணத்தினால உங்களுக்கு ஒரு சில நண்பர்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் ட்ரிகர் ஆவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய ஹெல்த்ல அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் எதுவுமே வராமல் இருப்பதற்கும் இந்த தை மாதம் ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டும் அல்லாது ஒரு சில நண்பர்களுக்கு கொஞ்சம் ஃபினான்ஷியல் இஷ்யூஸும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்க பண விஷயத்துல எந்த அளவுக்கு கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா நல்லபடியா கையாளுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையற்ற ஃபினான்ஷியல் இஷ்யூஸ் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த தை மாதம் ஒரு நல்ல அற்புதமான ஆரம்ப மாதமா உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் நீங்க சீனியர் சிட்டிசன்ஸாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிபி சுகர் இதெல்லாம் இருக்கு அப்படின்னா நீங்க அதற்கு தகுந்த மாதிரி கரெக்டான மெடிசன் ரெகுலராக எடுத்துக்கிட்டு மேலும் எல்லா நாளும் காலையிலும் மற்றும் மாலையிலும் இரு வேளையிலும் எக்ஸசைஸோ அல்லது வாக்கிங்கோ பர்ஃபெக்டாக பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுடைய ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்த்தவனமோ மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த மாதம் ஒரு நல்ல அற்புதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும்
வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியுங்க. மறுபுறம் வந்து கேத்து வந்து உங்களுடைய 6வது வீடுன்னு சொல்லக்கூடிய ருணரோக சத்ருஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. இந்த பதிவோட ஆரம்பத்தில் நம்ம சொன்ன மாதிரி எப்பவுமே வந்து சர்ப்ப கிரகங்களோ அல்லது பாவ கிரகங்களும் 3, 6, 10 அல்லது 11 ஆகிய இடங்கள்ல அமர்ந்தாங்க அப்படின்னா நம்ம எதிர்பார்த்ததோட நிறைய நல்ல பலன்கள் செய்வாங்க அப்படின்றது ஐதீங்க. அதற்கு பொருந்தா மாதிரி இப்ப கேத்து வந்து உங்களுடைய 6வது வீடுன்னு சொல்லக்கூடிய ருணரோக சத்ருஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா வந்து பல், கண் அல்லது பைல்ஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அல்லது ஒரு சில நண்பர்கள் வந்து அவ்வப்போது உங்களுக்கு ஃபீவர் ஏற்படுது அப்படின்னாலும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்க விடுதலை பெறுவதற்கும் இந்த தை மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி ஒரு ஆஃபீஸில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துல உங்களுக்கு நேர்முக எதிரிகளோ அல்லது மறைமுக எதிரிகளோ இருக்காங்க அப்படின்னாலும் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய பிரச்சனைகள் வந்து நீங்கள் விடுதலை பெறுவதற்கும் இந்த தை மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ உங்களுடைய 6வது வீட்டில் கேத்து அமர்ந்திருக்கக்கூடிய இன்னொரு காரணத்தினாலையும் ஒரு சில நண்பர்கள் வந்து உங்களுடைய ஆஃபீஸ்ல இருந்து நீண்ட காலமாக உங்களை வந்து அப்ராட் அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்திருப்பாங்க. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால உங்களால் வந்து அப்ராட் போக முடியாத ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டு இருந்திருக்கலாங்க. இந்த மாதம் உங்களுடைய பேர் வந்து நீங்க அப்ராட் செல்வதற்கு லிஸ்ட்ல வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் புதன் வந்து உங்களுடைய 9வது வீடுன்னு சொல்லக்கூடிய தந்தை ஸ்தானம் மற்றும் பாக்கிய ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. இதன் காரணமா வந்து இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு வந்து உங்களுக்கும் உங்களுடைய தந்தை வழி சைடு சொந்தங்களுக்கும் சிறிதளவில் அவ்வப்போது வந்து கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய தந்தை வழி சைடு சொந்தங்கள்கிட்ட கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திட்டு சைலண்டா விட்டு கொடுத்து போறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற கருத்து முதல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த தை மாதம் வந்து நீங்க எதிர்பார்க்கின்ற வண்ணமா ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் வந்து சூரியன் வந்து உங்களுடைய 10வது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. இதன் காரணமா வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமா ஒரு நல்ல அரசாங்க உத்தியோகத்துக்காக ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. நீங்க எக்ஸாம் எழுதிட்டே இருந்துட்டு இருப்பீங்க. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் 0.5 மார்க் அல்லது 0.1 மார்க் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இருந்து உங்களுக்கு அந்த எக்ஸாம் வந்து கொஞ்சம் சக்சஸ் கிடைக்காத ஒரு சுச்சுவேஷன் கூட ஏற்பட்டு இருந்திருக்கலாங்க. இப்போ இந்த தை மாதம் ஆரம்பத்துல இருந்தே நீங்க மறுபடியும் விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே நீங்க எதிர்பார்க்கின்றவங்க வந்து ஒரு நல்ல புதிய உத்தியோகம் கவர்மெண்ட் செக்டர்ல உங்களுக்கு ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்க உங்களுடைய மன அமைதிக்காகவும் மேலும் உங்களுடைய குடும்பத்தாரின் மகிழ்ச்சிக்காகவும் வந்து நிறைய கோயில்களுக்கு போயிட்டு நீங்க கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வருவீங்க. அதே சமயம் ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா உங்களுடைய குடும்பத்தாரை வந்து ஒரு நல்ல ஜாலி ட்ரிப்புக்கு கூட்டிட்டு போகணும் அப்படின்னு ஒரு பிளான் வச்சுட்டு இருந்திருப்பீங்க. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால உங்களால கூட்டிட்டு போக முடியாத ஒரு சுச்சுவேஷன் கூட ஏற்பட்டு இருந்திருக்கலாங்க. இப்போ நீங்க எதிர்பார்க்கின்றவனமா உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து ஒரு நல்ல ஜாலி ட்ரிப்புக்கு கூட்டிட்டு போயிட்டு வருவதற்கும் இந்த தை மாதம் ஒரு நல்ல அற்புதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மேஷம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் சனீஸ்வரர் வந்து உங்களுடைய 11வது வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. ஸோ இப்போ சனீஸ்வரர் லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால ஒரு சில நண்பர்களுக்கு வந்து உங்களுக்கும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் சொத்து சம்பந்தமான எதனா ஒரு சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னாலும் இப்போ நீங்க உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளிடம் ஒரு தடவை வந்து போயிட்டு மனதை அமைதிப்படுத்திட்டு சைலண்டா பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கும் அவங்களுக்கும் இருக்கின்ற சொத்து சம்பந்தமான கருத்து வேறுபாடுகள் அனைத்துமே விலகிட்டு உங்களுக்கு வர வேண்டிய ஷேர் வந்து நல்லபடியாக கிடைப்பதற்கும் இந்த தை மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான ஆரம்ப மாதமா உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமா ஒரு நல்ல ஓன் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்க எதிர்பார்க்கின்றவனமா உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய ஓன் பிசினஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ணுவதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியுங்க. மேலும் வந்து
இப்போ ஆல்ரெடி ஒரு சில நண்பர்கள் ஐடி செக்டாரில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஒரு சிலர் வந்து பேங்கிங் துறையில் இருப்பீங்க. அதே மாதிரி ஒரு சில நண்பர்கள் வந்து மார்க்கெட்டிங் துறையில் இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. இந்த மாதிரி துறையில் இருக்கின்ற நண்பர்களும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற வண்ணமா இந்த மாதம் வந்து ஒரு நல்ல முத்திரை பதிப்பதற்கும், மேலும் இப்போ நீங்கள் ஒரு கான்ட்ராக்ட் பொசிஷனில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி வந்து கான்ட்ராக்ட் பொசிஷனில் இருக்கின்ற நண்பர்கள் வந்து நீங்கள் ஒரு பெர்மனன்ட் பொசிஷனுக்கு இடமாற்றம் அடைவதற்கும் இந்த தை மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் வந்து இப்போ குரு பகவான் வந்து உங்களுடைய ராசியில அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. ஸோ ஜென்ம குருவா அமர்ந்திருக்காரு. இதன் காரணமா ஒரு சில நண்பர்களுக்கு நீங்க நீண்ட காலமா எதிர்பார்த்துட்டு இருந்த மாதிரி சமுதாயத்தில் இருக்கின்ற மிகப்பெரிய நபர்களுடைய தொடர்பு உங்களுக்கு கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க. அவங்களுடைய தொடர்பு மூலமா நீங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா உங்களுடைய லைஃப்ல வந்து ஒரு நல்ல முன்னேற்ற பாதை நோக்கி செல்வதற்கும் இந்த தை அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மேஷம் ராசி நெஞ்சங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து நண்பர்களே. மேலும் வந்து இப்போ நீங்க ஒரு பிளாட்ஸ்ல இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த பிளாட்ஸ்ல வந்து ஒரு தலைமை பொறுப்புல நீங்க வகிப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் இப்போ குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய 5வது வீடுன்னு சொல்லக்கூடிய பிள்ளைகள் ஸ்தானமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்த்துக்கிட்டு இருக்காருங்க. இதன் காரணமாக வந்து ஒரு சில தாய்மார்கள் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்கீங்க. சரி, எங்களுக்கு திருமணம் ஆயிட்டு ஒரு சில வருடங்கள் ஆயிடுச்சுங்க, இன்னும் கூட எங்களுக்கு வந்து பிள்ளைகள் வரமே இல்லை, பிள்ளைகள் வரம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி மன உளைச்சலோடு இருக்கின்ற தாய்மார்கள் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி பிள்ளைகள் வரம் சாத்தியப்படுவதற்கும் இந்த தை மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் தாய்மார்களே. நீங்கள் செய்ய வேண்டிய இன்னொரு சின்ன விஷயமும் இருக்குங்க. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களால் முடியும் அப்படின்னா ஒரு தடவை வந்து உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. இந்த தை மாதம் ஆரம்பத்தில் நீங்கள் கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறமா வந்து இப்போ நீங்கள் பிள்ளைகள் வரத்துக்காக முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்கின்ற நம்ம பிள்ளைகள் வரும் உங்களுக்கு ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் சாத்தியப்படுவதற்கும் இந்த தை மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான ஆரம்ப மாதமாக நம்மளுடைய மேஷம் ராசி தாய்மார்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் தாய்மார்களே. மேலும் வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்ற நம்ம ஒரு குழந்தையாகவோ அல்லது ஏற்றர்களாகவோ இந்த தை மாதம் முடிவதற்குள்ள நீங்க இன்று எடுப்பதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியுங்க. மேலும் நீங்க படிக்கின்ற மாணவர்களா இருந்தீங்க அப்படின்னாலும் உங்களுடைய படிப்புல இன்கேஸ் இதனால் வரைக்கும் கொஞ்சம் மந்தத்தன்மையா காணப்பட்டிருந்தது அப்படின்னாலும் இந்த தை மாதம் ஆரம்பத்திலிருந்தே உங்களுடைய படிப்பை பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்க்கின்றவன வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு ரீச் ஆவதற்கும் இந்த மாதம் ஒரு அற்புதமான நல்ல உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. மேலும் குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய 9வது வீடுன்னு சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானம் மற்றும் தந்தை ஸ்தானத்தை பார்த்துக்கிட்டு இருக்காருங்க. இதன் காரணமா வந்து ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமா திருமண தடையினால அவதிக்குள்ள இருந்திருக்கீங்க. அந்த மாதிரி அவதிக்குள்ள இருந்திருக்கின்ற நண்பர்கள் இப்ப நீங்க விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் கூடிய சீக்கிரத்தில் அமைவதற்கும் இந்த தை மாதம் ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே. மேலும் இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய பர்சனல் பட்ஜெட்ல கிரக தோஷங்கள் ஏற்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. உங்களுக்கு இருக்கின்ற கிரக தோஷங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு தடவை வந்து நீங்க பரிகாரம் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ரொம்பவே கூடிய சீக்கிரத்துல நீங்க எதிர்பார்க்கின்ற வண்ணமா ஒரு நல்ல வரன் அமைவதற்கும் இந்த தை மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் இப்போ நீங்க சீனியர் சிட்டிசனாக இருந்தீங்க அப்படின்னா இன்கேஸ் உங்களுடைய ஹெல்த்ல வந்து அவ்வப்போது சிறிதளவில் உங்களுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் அந்த ஹெல்த் இஷ்யூஸ்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் விடுதலை பெற்று உங்களுடைய ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த தை மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல ஆரம்ப உன்னதமான மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய பலன்களானது கோச்சார ரீதியான பொது பலன்கள் மட்டும்தாங்க. இது வந்து யாருடைய பர்சனல் பட்ஜெட்டையும் வெரிஃபை பண்ணி சொன்ன பலன்கள் கிடையாது. ஒரு தடவை நீங்கள் உங்களுடைய பர்சனல் பட்ஜெட்டை வெரிஃபை பண்ணி பாருங்க. அப்படி நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு துல்லியமாக எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற தகவல் உங்களால் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க. மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க. நன்றி, வணக்கம்.